அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம டூம் ஆஃப் ஃபாலன் காட்ஸ் எபிசோட் 15 தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவனுக்கு ஏகப்பட்ட விஷுவல்ஸ் அப்படிங்கிறது வருது. இது எல்லாமே ஒரு கனவு மாதிரி இருக்கு அவனுக்கு. இன்னொரு பக்கத்தில் அந்த கிழமை நம்ம ஹீரோட உடம்பு ஆக்கிரமிக்கணும்னு பார்த்தான் இல்லையா, அந்த கிழவனை அந்த டூம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுது. அவன் ஏற்கனவே குழப்பத்தில் இருக்கான், என்னடா இவன் உடம்புக்குள்ள டூம் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அது இவனை பயங்கரமாக அட்டாக் வர பண்ணிக்கிட்டு இருக்கு. அண்ட் இன்னொரு சைடில் அந்த பிரின்சஸ் இருக்கா, அந்த டிராகன் கூட தான் இருக்கு. அவன் என்ன சொல்கிறான் அந்த டிராகன் கிட்ட, நீ போயிட்டு சென்னானை தேடு, அதாவது ஹீரோவை நீ போய் தேடு, நான் வந்து இங்கே இருக்க வேலையை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறா. சரின்னு சொல்லிட்டு அதுவுமே கிளம்பி போகுது. அண்ட் இங்கே ஹீரோ இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு நல்லாவே தெரியுது இது எல்லாமே ஒரு இல்யூஷன். அந்த ஒரு கிறிஸ்டல் இருக்குல்ல, அதுதான் வந்து எல்லா இல்யூஷன் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. இருந்தாலுமே இவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இல்யூஷன்லேயே வாழ ஆரம்பிக்கிறான். இந்த ஒரு சீனை சூப்பராக காட்டுறாங்க. அவனோட பாஸ்ட் ப்ரெசென்ட் ரெண்டுமே வந்து மீட் பண்ணுது. அவன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் அப்படிங்கிறத விட்டுட்டு பாஸ்ட் லைஃப்பை வந்து சூஸ் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ உள்ளுக்குள்ளே தாத்தா எஸ்கேப் ஆனோன்னு பார்த்தார் இல்லையா, அந்த ஒரு டூம் வந்து பார்த்தீங்கன்னா தாத்தாவை பிடிச்சி வச்சிருச்சு. ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா இல்யூஷன் லைஃப் அப்படிங்கிறத வாழ்ந்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அந்த பிரின்சஸோட சிஸ்டர் இருக்கால, அவள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஹால் இருக்குது. அந்த ஹாலில் நிறைய இடத்துல மந்திர எழுத்துக்கள் அப்படிங்கிறத பொறிச்சிக்கிட்டு இருக்கா. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாம் மாதிரி, சரிங்களா. அந்த டைமில் அங்கே இன்னும் 2 பேர் வராங்க. அவங்க கிட்ட அவள் வந்து என்ன சொல்கிறா, கரெக்டான நேரம் அப்படிங்கிறத பார்த்து இதை நீங்கள் எரிய வச்சுட்டிங்கன்னா இங்கே இருக்கவங்க எல்லாருமே செத்து போயிடுவாங்க அப்படிங்கிறா. இவளோட பிளான் என்ன அப்படின்னா, கல்யாணம் அப்படிங்கிற பேரில் அந்த ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாரையுமே வர வச்சு ஒட்டு மொத்தமாக போட்டு தள்ளணும். அதான் அந்த 2 பேர் கேட்குறாங்க, இங்கே பாருங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா துரோகம் பண்ணியிருக்காங்க, சாகட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த இடத்துல நீங்களும் இருப்பீங்களே, நீங்களும் செத்து போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் இவன் வந்து பார்த்தீங்கன்னா சாவறதுக்குலாம் துணிஞ்சு தான் இந்த ஒரு முடிவு அப்படிங்கிறத எடுத்திருக்கா. இது எல்லாத்தையுமே மேலே அவளுடைய சிஸ்டர் பார்த்துட்டு தான் இருக்கா. அண்ட் இங்கே நம்ம ஹீரோ என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, அவன் இருக்கிறது இல்யூஷனரி வேர்ல்ட் தான். அந்த இடத்துல கூட அந்த குட்டி டிராகனுடைய சிலை அப்படிங்கிறத செஞ்சு கொண்டு போய் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு கொடுக்குறான். அவன் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு, நீ வந்து எங்கே இருக்கணுமோ அங்கேயே போயிடு, இது வந்து உன்னோட இடம் கிடையாது, நீ இருக்க வேண்டிய இடத்துக்கு திரும்ப போயிடு அப்படிங்கிறா. அவளுக்கு தெரியுது, இவனுக்கு தெரியல. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குட்டி டிராகன் அந்த பொம்மையை தூக்கிட்டு போதில்ல, அந்த கிறிஸ்டலில் தானே இவன் இருக்கான். அந்த லைப்ரரியில் இருக்கக்கூடிய ஒரு கேண்டில் மேலே விழுந்து இந்த பொம்மை வந்து பார்த்தீங்கன்னா தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது. அந்த கிறிஸ்டலுக்குள்ளே இருக்கிற இவனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் தீப்பத்தி எறியது நல்லாவே தெரியுது. இவன் உடனே என்ன பண்ணுறான், தண்ணிக்குள்ளே குதிக்கிறான். உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இவனோட ப்ரெசென்ட் அப்படிங்கிறது மாட்டிக்கிட்டு இருக்கு. இவன் உடனே ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அப்போ அது கேட்குது, நீ வந்து உன்னுடைய பாஸ்ட் அப்படிங்கிறத மறந்துடுவியா, உன்னுடைய பாஸ்ட் அப்படிங்கிறது இல்லாமல் உன்னாட இருந்துட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இப்போ அங்கே சுற்றி இருக்கக்கூடிய அந்த பிளான்ஸ் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணி விட்ட உடனே அவன் கேட்குறான், உனக்கு எனக்கும் என்ன பிரச்சனை, எதுவுமே கிடையாது, ஏன் பாஸ்டோடு சேர்ந்து என்னால் வாழ முடியாதா என்ன, அப்போல்லாம் கிடையாது, நீ வேற நான் வேற கிடையாது, 2 பேரும் ஒன்று தான், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு 2மே வந்து ஒன்றாயிடுதுப்பா. இப்போது இவன் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல்லேருந்து வெளியில் வரான். வந்தவன் எங்கே இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டூமில் தான் இருக்கான். அதான் இவன் யோசிக்கிறான், நான் ஏன்டா இந்த டூமுக்கு வந்தேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அங்கே பார்த்தா அந்த கிழமை இருக்குது. யோ, நீ என்னையா இங்கே பண்ணுற, நம்ம 2 பேரும் இங்கே என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்குறான். அதான் அந்த கிழமை சொல்லுது, அட பாவி, நல்லா பாடுறா, இது உன் தலைக்குள்ளே நடக்குதுடா அப்படிங்கிறான். என் தலைக்குள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அந்த இடத்துல அவனோட சோல் அப்படிங்கிறது இருக்குது. இவன் என்ன பண்ணான்னா ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அந்த சோலில் வந்து ஃபியூஸ் ஆன உடனே இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஆயிடுறாங்க. கிழவனும் வெளியில் வந்துடுச்சு, இவனுமே நார்மல் ஆயிடுறான். இவன் அப்படியே பார்க்குறான் கையெல்லாம். அப்போ அந்த கிழவன் சொல்லுது, ரொம்பலாம் பார்க்காத, நான் வந்து ஃபெயில் ஆகிட்டேன், உன் பாடியை வந்து என்னால் வந்து டேக் ஓவர் பண்ண முடியல அப்படிங்குது. அதான் நம்ம ஹீரோ கேட்குறான், அடா பாவி, அப்போ இவ்வளோ நாள் எனக்கு கூட வச்சிருந்தது காரணம் இதானா அப்படிங்கிறான். அப்போ அந்த கிழமை என்ன சொல்லுதுன்னா, உன்னை பார்த்தாலே எனக்கு தெரியுது நீ வந்து சாதாரண ஆள் கிடையாது, சரி விடு அதெல்லாம் நம்ம பேச வேணாம், நீ வந்து பதில்கள் எதிர்பார்க்குறல்ல, நான் சொல்கிற இடத்துக்கு போ அப்படின்னு சொல்கிறான். அதாவது 2 காண்டினென்ட் சேரக்கூடிய இடம், அந்த பார்டரில் ஒரு சிட்டி இருக்கான்ப்பா, அந்த இடத்துக்கு நீ போன அப்படின்னா உனக்கான பதில்கள் கிடைக்கலாம் அப்படின்னு அந்த கிழமை சொல்லுது. இப்போ இந்த டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பொம்மை இருக்குல்ல, அது எரிஞ்சு போச்சு. ஐயையோ, இந்த பிரின்சஸ் என்னை கொல்ல போகிறா அவ்வளோதான் சொல்லிட்டு உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கு. அப்போ இவன் வரான், டேய் உனக்கு எல்லாம் சரியாயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு டிராகனுக்கு பயங்கர சந்தோஷம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சஸும் அந்த இடத்துக்கு வந்துடுறா. அவளுமே என்ன கேட்குறா, என்னடா நீ வந்து ரொம்ப சீக்கிரமாக ஹீல் ஆயிடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இங்கே பேர் அதெல்லாம் பேச டைம் கிடையாது, நீ வந்து சீமா லிங்கோங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிறான். அதான் அவன் கேட்குறா, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதெல்லாம் முக்கியம் கிடையாது, நான் ஒரு இடம் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன், நம்ம 2 பேரும் அங்கே போயிடலாம் அப்படிங்கிறான். இவன் என்ன சொல்கிறா, இல்லை வேண்டாம், நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன் அப்படிங்கிறா. என்னடி சொல்கிற அப்படின்னா, இல்லை நான் வந்து இவ்வளோ நாள் ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருந்துட்டேன், எனக்கு பின்னாடி நடக்கிற நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியாமல் இருந்தது, இப்போ தான் எனக்கு புரியுது எவ்வளோ பொறுப்பு இல்லாமல் இருந்திருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து பொறுப்பாக நடந்துக்க வேண்டிய டைம் அப்படிங்கிறது வந்துடுச்சு. ஸோ ஆஸ் அ ஃப்ரெண்டாக நீ வந்து உன்னோட பிளெஸிங்ஸ் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அவன் என்ன சொல்கிறான், ஒரு ஃப்ரெண்டாக என்னால் உனக்கு இந்த பிளெஸிங்ஸை கொடுக்க முடியாது, ஆனாலும் ஒரு ஃப்ரெண்டாக நீ எடுத்த முடிவை நான் வந்து மதிக்கிறேன், சரி ஓகே அப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போகிறான்.
இப்போ பிரின்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவளுடைய ரூம்ல உட்காந்துக்கிட்டு இருக்கா. அந்த அக்காக்காரி என்ன பண்றா, டம்ப்ளிங்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்து குடுக்குறா. குடுத்துட்டு அவன் என்ன சொல்றான்னா, "இங்க பாரு இதெல்லாம் சாப்பிட்டுரு, சாப்பிடாம இருக்காத" அப்படின்னு சொல்லிட்டு போறா. இப்போ பிரின்சஸ் என்ன சொல்றான்னா, "நீயும் வா, 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம்" அப்படின்னு சொல்றா. அப்ப 2 பேருமே உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதான் அந்த பிரின்சஸ் சொல்றா, "எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே டம்ப்ளிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். உனக்குமே நல்லா தெரியும். நீ தான் எனக்கு வந்து எப்பவுமே செஞ்சு குடுத்துக்கிட்டே இருப்ப. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றா. அப்ப அந்த பெரியவ என்ன சொல்றான்னா, "இங்க பாரு, நீ வந்து இதுக்கப்புறமா ரொம்ப விளையாட்டுத்தனமா இருக்காத. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சரியா? எப்பவும் போல யார்கிட்டயும் சொல்லாம வெளிலலாம் போகாத. ரொம்ப ஜாக்கிரதையா இரு. யாரையும் பெருசா நம்பிடாத. சந்தோஷமா வாழ்க்கைய வாழுன்னு" சொல்லிட்டு இவ பாட்டுக்கு என்ன பண்றா, அட்வைஸ் அப்படிங்கிறது குடுத்துக்கிட்டே இருக்கா. ஏன்னா இவ தான் செத்துருவாளா, உயிரோட இருப்பாளான்னு இவளுக்கே தெரியாது இல்லையா? இப்ப என்ன ஆகுது, இவங்க சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த இடத்துல சீமா லிங்காங் அவங்க ஃபேமிலி எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கப்பா ஹால்ல. அதான் ஒருத்தன் கேட்கறான், "என்னடா இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் ராஜாவையும் காணோம், பொண்ணையும் காணோம்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க." அந்த டைம்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. இந்த மாதிரி பொண்ணு உள்ள வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் கேட்குது. இந்த பிரின்சஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்கா. அந்த டைம்ல என்ன யாருமே இல்ல, பிரின்சஸ் மட்டும் தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அப்ப இந்த சீமா லிங்காங் இருக்கான்ல, பரவாயில்ல அவ தனியா வந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு வேக வேகமா பக்கத்துல போறான். அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மறைப்பை எடுக்கிறா. அப்படியே கோவமா முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கா. இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு எபிசோட் அப்படிங்கிறத முடிக்கிறாங்க. நம்ம அடுத்த எபிசோட்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.